நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்துல வாசிப்போம். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டா. நம்மளோட கூட கர்த்தர் பேசுவாராங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாய் விசாரிக்கிறார். சொல்லப்படுறதுங்க, உங்கள் காரியங்களை எப்படியா உண்மையாய் விசாரிக்கிறார். நம்மளை விசாரிக்கிறவர் யாருங்க? உண்மையா விசாரிக்கிறவர் முதலாவது கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருங்க நம்மளை விசாரிக்கிறவர்? யாருங்க? உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளை பார்க்கிறவர் கர்த்தர், உங்களை காண்கிறவர் கர்த்தர். அவர் உண்மையா நம்மளை அன்பு கொண்டதா சொல்லிட்டு அப்படி போத உயிரையே கொடுத்தார். எப்படி சும்மா சொல்லிட்டு போறல, ஆண்டவர் உயிரை என்ன பண்ணாரு? கொடுத்தார். இன்னும் கொடுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் நன்மையை கொடுத்துட்டே இருக்கார், சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார், சமாதானத்தை கொடுத்துட்டே இருக்கார், போகும்போது பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கார், நம்ம போகும்போது கூட வந்துகிட்டே இருக்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனத்தான் தாவீது உண்மையாய் அன்பு கூர்ந்தான். முதலாவது காடு நம்மளுக்கு என்ன பண்றாருங்க? உண்மையை அன்பு கூறுகிறார். ரெண்டாவது நம்மளுக்காக செபிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த உறவுகளை அவங்க உண்மையா விசாரிப்பாங்க. சில பேர் விசாரிக்க தான் பண்ணுவாங்க, அப்படியே அவங்களுக்கு வந்து அப்படி கஷ்டம் வரட்டும், அவங்களாம் அப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்கிற மாதிரி கேட்டு நம்ம நம்மளை காயப்படுத்துவாங்க. ஆனா உண்மையா விசாரிக்கிறவங்க பண்ண கரசனையோடு என்ன பண்ண விசாரிப்பாங்க, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, அவர் குடும்பமா இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. உங்களுக்காக ஜெப பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுங்க, ஏற்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்ராக் மேஷாக் பாருங்க, ஒரு மனமாய் உண்மையா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்துல ஐயோ தீச்சொல்ல பண்ண ஒரு மனமா இருந்தாங்க. கர்த்தர் உங்களை விடுவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, உங்கள் காரியங்களை விசாரிக்கிறதுக்கு, உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன், நல்ல மனது உடையவன். கர்த்தர் அப்படிப்பட்ட உறவுகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உறவுகளை நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும், கரெக்டா கண்டு செலக்ட் பண்ணணும். கர்த்தர் கண்டதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம உண்மையை யாரு விசாரிக்கிறாங்க, உண்மையை நமக்காக ஜெபிக்கிறவங்க யாருங்க? ஆமா, சோத்திரம். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணணும், நீங்க கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கங்களை அது கெடுக்கும். ஆனால் நல்ல யோசனைகள் நம்ம என்ன பண்ண உறுதிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய இன்னைக்கு முழு உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ சோதர காரியங்களை சோதர பாருங்க உண்மையா விசாரிக்கிற மாதிரி தேவையில்லாம போட்டு வாழ்க்கையை சிதைச்சு போட்டாங்க. ஆனா உண்மையா விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மள சில நபர்களை வைத்திருப்பார். நம்ம என்ன பண்ண அவங்க வெறுத்திருப்போம், நம்ம வெறுத்திருப்போம், ஆனா அவங்க நம்ம உண்மையா விசாரிச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா நம்ம என்ன பண்ண அவங்க கேட்பாங்க, அவங்க காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், கவலைப்படாதீங்க, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள் என்று சொல்றது, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்பிடிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை. கணவன் உண்மையா மனைவி விசாரிக்கணும், மனைவி கணவன் உண்மையா விசாரிக்கணும், பிள்ளைங்க அம்மா அப்பா உண்மையா விசாரிக்கணும். சோத்திரம். ஏதோ ஆதாயத்துக்கு கண்டு இல்லை, கர்த்தருக்கு கொடுங்க அந்த கிருபையின் அந்த வாழ்க்கையை. சோத்திரம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சோத்திரம். உங்களை விசாரிப்பதற்கு ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஆட்களை வைத்திருப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, பலனை தருகிற தேவனாய் கர்த்தர். சோத்திரம். வேற வரணும் ஆமா இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, கிறிஸ்துவை போல விசாரிப்பதற்கு இந்த பூமியில யாருமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக வாழ்க்கையில தேவன் பலத்த கிரிகளை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எங்களை உண்மையாய் விசாரிக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து எங்களுக்கு உணவு கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, வாகனம் கொடுத்து, வீடு கொடுத்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்தி எங்களுக்காக செபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நாங்கள் உண்மையாய் விசாரிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே,
ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.